வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட்டாக இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஒயிட் ரைஸு, மில்க்கு, டெய்ரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சைட் ஆஃப் ஸ்டடி சொல்கிறேனே வச்சுப்போங்க. ஆனால் என்னால் ஒயிட் ரைஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து நான் ஒயிட் ரைஸை 2 வேளை மினிமம் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் இப்போ சாப்பிடாமல் இருக்க முடியாது. என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் 98 கேஜிஸ்லேருந்து 68 கேஜிஸ்க்கு இப்போ வந்திருக்கிறது ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிட்டு தான். அண்ட் போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றத ஒன்று தெரிஞ்சு நான் முன்னாடி ஒயிட் ரைஸ் சாப்பிட்ணும் இல்லை லன்ச் சாப்பிட்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைஸ் ஒரு வாட்டி போட்டு குழம்பு போட்டு அதுவும் நிறைய ரைஸ் போட்டு குழம்பு போட்டு திருப்பி ரைஸ் போட்டு ரசம் போட்டு திருப்பி ரைஸ் போட்டு தயிர் போட்டு இதுக்கு நடுவில் காரக்குழம்பு ரைஸ் போட்டு காரக்குழம்பு போட்டு இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹேண்ட் வெயிட் லாஸ் ஜர்னியில் இறங்கணும் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்ப ஃபர்ஸ்ட் திங் நான் தெரிஞ்சுக்கிட்டது எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணலாம், எதெல்லாம் வெயிட் கெயின் பண்ண வைக்கிது, எதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண வைக்கிது அப்படின்னு. ஸோ கேலரி டெஃபிஷியன்ட் அப்படின்ற ஒரே ஒரு போர்ஷனை மாத்திரம் நல்லா அனலைஸ் பண்ணி நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ லைஃப்பில், எது ஜாலினஸ் தருதோ அதை இன்க்ளூட் பண்ணி வெயிட் லாஸ் ஜர்னியில் இறங்கினா அது லைஃப் ஸ்டைலாக மாறிடும். அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், அண்ட் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒன் ஆஃப் த டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. அது எவ்வளோ சாப்பிடணுன்றதை கற்றுக்கோங்க.